பயணமா உறவுகளே, இன்றைக்கு சோதிட கலையை பற்றி பார்ப்போம். இந்த சோதிட கலை எப்படி என்றால், சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு கூறி, முருகப்பெருமான் அகத்திய பெருமானுக்கு கூறி, அகத்திய பெருமான் மற்ற சித்தர்களுக்கு கூறிய இந்த சோதிட கலை. இது தமிழர்களுடைய ஒரு உன்னதமான கலை. இது சார்ந்த சில நூல்களை பார்த்துட்டு மேலதிக தகவலை பார்க்கிறேன். இது நந்தியம்பெருமான் எழுதிய சோதிட மர்மம். அடுத்தது நந்தியம்பெருமான் தான் இதுவும் எழுதியது நந்தி வாக்கியம். சிவபெருமானிடம் நேரடியாக மறைபொருளை கேட்டுணர்ந்தரில் நந்திய பெருமான் ஒரு ஆள். அடுத்தது போக முனிவர், இவர் எழுதியது பஞ்சபட்சி சாத்திரம். அடுத்தது அகத்திய மாமுனிவர் எழுதிய பஞ்சபட்சி சாத்திரம். ரோம ரிஷி அவர் சித்தர் எழுதிய பஞ்சபட்சி சாத்திரம். புலிப்பாணி சோதிடம், இது புலிப்பாணி சித்தர் எழுதினது. இது புலிப்பாணி சித்தர் எழுதின சோதிடம் 300. இது திருவள்ளுவர் அருளிய சோதிட சுந்தர சேகரம். இது ஆதிசங்கராச்சாரிய சுவாமி எழுதிய சோதிட காவியம் 12,000. அடுத்தது சித்தர்கள் நாள்தோறும் நன்மை தரும் நல்ல நேரங்கள் என்ற ஒரு நூல். இதுவும் சங்கராச்சாரியர் எழுதிய நூல் தான். இது சப்த ரிஷிகள் எழுதிய அனுபவ ஜாதக ரகசியம். இதுவும் சங்கராச்சாரியர் எழுதின நூல். இதுவும் இது சோதிட கிரக சிந்தாமணி விமேஸ்வர உள்ளமுடியான் எழுதினவர். இதுவும் சங்கராச்சாரியர் எழுதின நூல். இதை தவிர வேறு சில நூல்களையும் பகிர்ந்து கொள்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் மறக்காமல் வாங்கி படியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் இனத்தின் பெருமைகளை அறிந்து கொள்ளுங்கள். வேற்று மதத்தவர்களும் வேற்று இனத்தவர்களும் எங்கள் கலைகளை தாழ்த்தி கூறுவதால் அவை ஒன்றும் தாழ்ந்து போகாது. ஒவ்வொரு தமிழரும் எமது தொன்மைகளை பாதுகாக்க வேணும், இந்த கலைகளை பாதுகாக்க வேணும். இற நம்பிக்கையற்றவர்களும் மாற்று மதத்தினரும் இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பி எங்கள் கலைகளையும் தமிழற்ற தொன்மையிலும் அழிய விடக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாங்கள் புண்ணியம் செய்திருக்கணும். தமிழராக பிறந்ததுக்கு நாங்கள் எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கணும். அதை விட அந்த பரம்பொருள், அந்த இறைவன் அவனே இறங்கி தமிழர்களுக்கு மொழியை தந்து, கலையை தந்து, எங்களுக்கு ஞானத்தை தந்து, தன்னை காண்பித்து எத்தனோ விதமான சேவைகளை அவன் எங்களுக்கு ஒரு தொண்டனாக இருந்து செய்திருக்கிறான். நாங்கள் அவனை மறந்து வேற்று இன மொழி மோகத்தில் எங்கள் மொழியை மறந்து, எங்கள் இறைவனை மறந்து, வேற்று மதங்களை நாடி எங்கள் தொன்மைகளையும் எங்கள் கலைகளையும் நாங்களே அழிக்கிறதுக்கு துணையாக இருக்கிறது எவ்வளோ ஒரு வெட்கக்கேடு. எங்களுடைய சமயம், தமிழர்களுடைய சமயம் மிகவும் உன்னதமான சமயம். எந்த